வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஊர்க்காய் ரெசிபி தாங்க. 3 வித்தியாசமான ஊர்க்காய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வெயில் காலம் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வடகமாக இருக்கட்டும், வத்தலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஊர்க்காய் எல்லாமே நம்ம போட்டு வச்சுடுவோம் இல்லைங்களா. அதுக்குண்டான டைம் தாங்க இது. அதனால் நானும் ஒரு 3 ஊர்க்காவை இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 2 நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இது 3வதாக இந்த லெமன் புதுசாக தாங்க பண்ணேன். என்னோட நெய்பர் ஒருத்தர் லெமன் ஒரு 20 லெமனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதை இந்த மாதிரி ஊர்க்காவாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட ரேட்டு 10 ரூபா கேஜின்னு இருந்தது. சரி, அதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். வாங்க பார்த்துடலாம் இது எல்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ லெமனை ஃபுல்லாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இதை ஃபுல்லாக தண்ணி இல்லாத நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எங்கே அந்த பூசணம் பிடிச்சிடுமோ, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற பயம் இருந்தது. அதனால் சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், கொஞ்சமாக வச்சு தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இதை ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கிங்க. இதை 4ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் 2 கட் பண்ணிவிட்டு அதை 4 பீஸாக கட் பண்ணிவிடுங்க. அது 8 பீஸாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணும்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணிப்பாங்க. இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும் போதே அந்த சீடெல்லாம் எடுத்துடலாங்க. லெமன் மலிவாக கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 ரூபா தாங்க இங்கெல்லாமும் லெமன் இப்போ இந்த சீசனில் சொன்னாங்க. ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு லெமனே பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் 10 ருபீஸ்லாம் வரும். 1 or 2 ருபீஸ் இருக்கும் போதுலேயே நம்ம இந்த மாதிரி ஊர்க்காலாம் பண்ணிடலாம். பட் எனக்கு இது கொடுத்தாங்க அப்படின்றதுனால சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இதை ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு சீடு எல்லாமும் நான் எடுத்துட்டேன். ஒரு சில சீடு இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்புறமா. இப்போ இந்த மாதிரி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேங்க. பாக்ஸ் க்ளீனாக இருக்கட்டும், தண்ணி இல்லாத இருக்கட்டும். இந்த ஜூஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா சீடையும் எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு ஜூஸ் இருந்தது இல்லைங்களா, அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு தாங்க ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியும் இல்லைங்களா, உங்களோட லெமனை பொறுத்து நீங்கள் கல் உப்பையும் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த கல்லுப்பு ஊற பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாக்ஸில் எல்லாமே இந்த கல்லுப்பில் கரைய ஆரம்பிச்சிடும். இதை மூடி போட்டு நான் வெயிலில் வச்சேங்க. ஒரு 2 டேஸ் வச்சேன். 2 டேஸ்க்கு அப்புறமா இதை எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக அப்படியே இந்த சுருங்கு நாப்பில் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். 2 டேஸ் விட்டுட்டேன். அப்படியே எடுத்துட்டு குளிக்கி விட்டு 2 டேஸ் வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன். என்னோடய அக்கா என்னோட சித்தி கிட்ட எல்லாம் ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் கேட்கும் போது இவங்க இதுக்கப்புறம் 2 நாள் கழித்து இதை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எப்படி தாளிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாங்க. கடுகு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க வெந்தயம் எடுத்திருக்கேன். ரொம்ப வெந்தயம் ஆட் பண்ணால் கசப்பாயிடும் அப்படின்றதுனால இவ்வளோ தான் எடுத்தேன். இதை நல்லா பொரியும் போது வறுத்து எடுத்துட்டுங்க. கருக விட்டுறாதீங்க, கசக்கும். அதை பொடியாக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இதை நான் எல்லா ஊர்க்காக்கும் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் கொஞ்சம் மிச்சமாகவும் நீங்கள் ஒரே டைமில் எல்லா ஊர்க்காய் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாக செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எந்த ஒரு ஊர்க்காய் செய்யணுன்னாலும் நல்லெண்ணெய் தாங்க செய்ய முடியும். அதுதான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு குட்டி கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நம்ம கடுகு கொஞ்சோண்டு, ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி லெமனை வச்சு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பவுடர் ஜூஸ்க்காக பவுடர் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி கூட லெமன் கிடைச்சா பண்ணலாம். இன்னொரு டைம் நான் அதையும் சொல்கிறேன். ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம், அதை பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடர் தாங்க போட போகிறோம். ஏன்னா இது ஊர்க்கான்றதுனால ரெட் சில்லி பவுடர் போடும்போது பார்த்திங்கன்னா கலரும் சரி நல்லாவும் இருக்கும் ஊர்க்காய். அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் மிளகாய் தூள் இல்லைங்க, நீங்கள் இந்த மிளகாய் இல்லைன்னா வறுத்துட்டு அதையும் பவுடராக்கி வச்சுக்கோங்க மிளகாவை. அப்போ உங்களுக்கு ஊர்க்காய்க்கு நல்லாவே இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க நான் இந்த மிளகாவும் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த லெமனையும் ஆட் பண்ணி ஒரு பரட்டிட்டேன். இது எல்லாமே கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு, கடுகெல்லாம் பொரிஞ்சிட்ட பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே ஆட் பண்ணேன். நீங்கள் ஆனில் இருக்கும் போதே எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா தீஞ்சாப்பில் ஆகிடும். அந்த பொடிங்கள் எல்லாமே தீஞ்சாப்பில் ஆகிடும். நம்ம அரைச்சி வச்ச பொடியை நான் ஃபஸ்ட்டே இந்த பவுடரோடு ஆட் பண்ணியிருக்கணும். மிளகாத்தூள் மஞ்சத்தூளோடு ஆட் பண்ணியிருக்கணும். அதை நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ ஆஃப் பண்ணி இந்த லெமன் போட்ட பிறகு அந்த பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம்ட்டு ஃபைனலாக ஆட் பண்ணேங்க. சூப்பராகவே இருந்தது ஊர்க்காய். இந்த எண்ணெய் எல்லாமே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுடுவாங்க. அது ஆறுன பிறகு அடுத்த நாள் இதனோட ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடலாம், கெடாத இருக்கிறதுக்காக. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது கெட்டுரும். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன்.
ஸோ எனக்கு தெரியல. ஒரு சிலர் கைவாட்டம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்து வந்து அப்படியே கெடாத இருக்குங்க. இப்போ இந்த பாக்ஸ் அதே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து தண்ணியாக இருக்கும். அதை வந்து நான் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே தான் இதில் அந்த பாக்ஸில் வந்து இந்த ஊறுகாவை எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்கும்போது எனக்கும் வந்து அப்படி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. என் பாப்பாவுக்கு வந்து இதை வந்து அப்படியே கர்ட் ரைஸில் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 6 மந்த்துக்கு மேலேயே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயர் கூட நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு தாங்க கொடுத்துருந்தாங்க. நிறைய நெல்லிக்காய் கொடுத்துருந்தாங்க. இதை என்ன பண்ணலான்னு பார்த்தேன், ஊறுகாய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இதையும் ஊறுகாவாக ட்ரை பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் பெரிய நெல்லிக்காவிலையும் செய்யலாம். அதே தாங்க, கடுகு அப்புறம் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும் போது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் நிறையவே நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா எந்தெந்த ஊறுகாய்க்கோ அதுக்கெல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காவை எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட நிறைய நெல்லிக்காவே கொடுத்தாங்க. நான் வந்து 1 வாரம் வச்சுருந்ததுனால அது கொஞ்சமாக ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எந்த ஒரு இதுவும் வாங்கினீங்கன்னா டக்குன்னு செஞ்சுடுங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாள் பட பார்த்திங்கன்னா அதனோட டேஸ்ட்டும் வந்து மாற ஆரம்பிச்சிடுது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தாங்க இதை நான் வந்து கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலான்னுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கனாலே போதுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்துள்ள மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், அழுத்தினா கொஞ்சம் நல்லாவே அழுத்தம் கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இதே தாங்க பெரிய நெல்லிக்காவுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்டை செய்யும் போது இதனோட சீடெல்லாம் எடுத்துட்டாங்க, வேக வச்சு எடுத்துட்ட பிறகு. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றாங்க அப்படின்னா. இப்போ ஒரு என்னோடய பாப்பாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீடு இருக்கிறதுனாலே சாப்பிட மாட்டான். இந்த ஊறுகாவை சீடு எடுத்துகிட்டு இருந்தால் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இதனோட ஹீட் பண்ண எண்ணெயை ஒரு கரண்டி 3 கரண்டியாக வச்சு ஒரு கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கார்லிக் ஆட் பண்ணுவாங்க, பூண்டையும் கூட ஆட் பண்ணுவாங்க. எந்த ஊறுகாயாக இருந்தாலுமே மணத்துக்காக அதையும் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா, கடுகு வெந்தயமும் அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதே ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வேக வச்ச அந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும். ஸோ நான் வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஸ்டெப் தாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போடுறோம். ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு மேலேயே நல்லா இருக்குங்க. நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஸ்பாயில் ஆகும்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் வினிகர் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு 1 இயருக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் தாங்க. தக்காளியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். அதை நல்லா அலசி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி தான் கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை வந்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா மிக்சியில் போட்டு தான் நம்ம அடிக்க போகிறோம். அந்த மாதிரி அடிக்கிறதுனால பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தக்காளி எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து தோல் நீக்கின பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தான் ஆயில் எடுத்துருக்கேங்க. ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு அதில் வந்து கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நசுக்கி வச்ச பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா மனம் இறங்கும் அந்த ஆயிலில். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய்க்கு வந்து ஃபைனலாக நம்ம எண்ணெயை வந்து கொஞ்சம் மிச்சமாக ஆட் பண்ண போகிறோங்க. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நல்லா கொதிக்குங்க. கொதிக்கும் போது கையிலெல்லாம் படும். மூடி போட்டு கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போ இதனோட கூட ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வந்து அது இல்லாததுனால சாம்பார் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா சலசலன்னு கொதிக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இந்த மாதிரி சுண்டி வருங்க. தண்ணி ஃபுல்லாக சுண்டி வரும். இதுக்கு தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சுண்டி வரட்டும். கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மூடி போட்டிங்கன்னா நல்லா
வெளியடிக்காத சுண்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பரான தக்காளி ஊறுகாய் தயாராகியாச்சு பாருங்கள். நல்லெண்ணெய் காய வச்சு 2 கரண்டி அளவுக்கு ஆற வச்ச பிறகு இதனோட ஆட் பண்ணி நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி ஊறுகாய் தயாருங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெத்தல் ரெசிபீஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சீசனுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள்.